பிரபல நடிகரும் மற்றும் அரசியல் பிரமுகருமான எஸ்.வி. சேகர் அவர்களுக்கு 1 மாதம் சிறை தண்டனை விதித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. இதற்கு என்ன காரணம், என்ன நடந்திருக்கு அப்படின்றத நாம இந்த ஒரு வீடியோல விரிவா பார்க்கலாம். பெண் பத்திரிகையாளர் குறித்து சமூக வலைதளங்கள்ல தரைக்குறைவாக விமர்சித்திருந்த கருத்தை நடிகரும் பாஜக பிரமுகருமான எஸ்.வி. சேகர் தன்னுடைய முகநூல் பக்கத்துல கடந்த 2018ஆம் ஆண்டு பகிர்ந்திருந்தாரு. இதையடுத்து தான் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவின் சைபர் கிரைம் பிரிவினர் இந்திய தண்டனை சட்டம் மற்றும் பெண்கள் மீதான கொடுமைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தாங்க. இது தொடர்பான வழக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இதை ரத்து செய்ய கோரி எஸ்.வி. சேகர் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செய்திருந்தாரு. இந்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடியும் செய்திருந்தாங்க. இந்த உத்தரவை எதிர்த்து எஸ்.வி. சேகர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடியும் செய்திருந்தாங்க. இந்த நிலையில தான் பெண் பத்திரிகையாளர்களை தரைக்குறைவாக விமர்சித்து பேஸ்புக் பக்கங்களில் பதிவிட்ட வழக்கில் நடிகர் எஸ்.வி. சேகருக்கு 1 மாதம் சிறை தண்டனை மற்றும் ரூபாய் 15,000 அபராதம் விதித்து சென்னை சிறப்பு நீதிமன்றமும் உத்தரவிட்டிருக்காங்க. இதையடுத்து தான் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாக அவர் தெரிவித்ததை அடுத்து சிறை தண்டனை தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் மற்றும் அபராத தொகை அவர் செலுத்திவிட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம த பீப்பிள் டெஸ்க் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க.